பிரேஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்த சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்த சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கிருபை என்பது கர்த்தர் நமக்கு தந்துள்ள மகா பெரிய ஐஸ்வர்யமாகும். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று வேதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதே. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு கிடைத்த கிருபையின் அளவு வேறே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நமக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ளதால் அது நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்றும் சங்கீதம் 23 வேறே வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டில் போய் சேருகிற வரையிலே, அதாவது பரலோகராஜ்யம் போய் சேருகிற வரையிலே அவரது கிருபை நம்மை பின்தொடர்ந்தே நம்மை வழிநடத்தும். நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்பும் புது கிருபை, வரும் கிருபை, அதிகாலை தோறும் கிருபை என்ற பல வழிகளில் கர்த்தர் நம்மை கிருபையினால் நிரப்பி நடத்த நினைக்கிறார். அதே சமயம் கர்த்தருக்கென்று நாம் எழும்பி காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நாம் வளர்ந்து விட்டோம், வேதத்தை ஆராய்ந்து தியானிக்க கற்றுக்கொண்டோம் என்று வீணான பெருமை கொண்டு நமக்கு கொடுக்கப்படாத மிஞ்சின காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் அபத்தமான காரியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி சீரழிந்தவர்கள் அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லா வேளைகளிலும் நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறவர் அல்லவா? எனவே அவரது கிருபை நமக்குள்ளே இருக்குமேயானால் அதை இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி கிருபையினால் கர்த்தர் நமக்கு தந்த விசுவாச அளவின்படியாக நிதானமாக செயல்பட அந்த கிருபை நமக்கு நிச்சயமாக உதவும். இதை உங்களுக்கு விளக்கி சொல்லும்படியாக ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு சாட்சியை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு. அவங்கள ஒரு நாள் திடீரென்று பல்லாவரம் பகுதியிலிருந்து தூக்கி கொண்டு சபைக்கு வந்திருந்தாங்க. இவங்களை நான் எங்கே பார்த்துருக்கிறேன் என்றால், தாம்பரத்துக்கு போய் நான் செய்தி கொடுக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து இவங்க கலந்து கொள்வாங்க. இந்த வீட்டிலிருந்து இப்போ பல்லாவரத்துலேருந்து அவங்க வீட்டிலிருந்து அந்த சகோதரி கொண்டு வந்தாங்க.
பயங்கரமான சத்துருவின் போராட்டத்தினுடைய அலைக்கழிப்பிலே கொண்டு வந்து சபையில் படிக்க வைத்தாங்க. நான் என்னுடைய காலை ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு மேலே அவங்கள பார்க்க நான் போனபோது அவங்க கிழுங்க விழுந்து புரண்டு கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்களை இழுத்தி நான் மற்றவங்களை சொல்லி தூக்கி உட்கார வச்சு பிடிக்க வச்சு ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்குள்ள இருந்து ஒரு விக்கிரகத்தினுடைய ஆவி பேச ஆரம்பித்தது. அது பெயரை சொல்லி அது சொன்ன காரியம் என்னவென்றால், பாஸ்டர், நீங்கள் தாம்பரத்துக்கு வந்து உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அநேக விக்கிரகத்தில் கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்கினார் என்று நீங்கள் சொல்லும்போது கேட்டுக்கிட்டு இருந்த இவ அப்படின்னு யாரை சொல்லுறதுன்னா அந்த சகோதரிக்குள்ளே பேசுகிறது. இவ என்ன பண்ண ஆரம்பித்தா, இவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவை, பிசாசு பாருங்க கிருபையை குறித்து பேசுகிறது. கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவுக்கு மிஞ்சி அவங்க தெருவில் போகும்போது வரும்போதும் என்னுடைய கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்க்கும்போது இவன் அசட்டையாக ஒரு மாதிரி எச்ச துப்பித்து போவா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி இவளுக்கு சொல்லி வைங்க, இப்போ இங்கே வந்துட்டேன், இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணால் நான் இங்கே வந்து போய் தான் ஆகணும், ஆனால் இவளுக்கு ஒன்று சொல்லி வைங்க, யார் யாருக்கு என்னென்ன அளவு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு ஏற்றது தான் செயல்படணுமே தவிர இப்படி பைபிளில் வசனம் இருக்குல்ல அப்படின்னு என்னை பார்த்து கட்டுச்சு. நான் சொன்ன ஆமா இருக்கு. அதனால் இவளுக்கு சொல்லி இவ விடுதலையான பண்பு சொல்லி போய் அனுப்பி வைங்க, தனக்கு கொடுக்கப்படாத காரியத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க, அப்படி தலையிட்டா திரும்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அலைக்கழித்த பிற்பாடு அந்த போராட்டம் அந்த மகளை விட்டு நீங்கி அந்த ஒரு பூரணமான விடுதலை அந்த மகளுக்கு கத்தர் கொடுத்தார். எனக்கு அருமையாளர்களே, இன்றைக்கு இந்த வாசத்தை இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களில் எவனாகிலும் யாராயிருந்தாலும் கூட அது விசுவாசியோ ஊழியம் செய்கிறவர்களோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவை எண்ணி பார்த்து அந்த அளவுக்குள்ளாக தான் நாம் செயல்பட வேண்டுமே தவிர அதை மிஞ்சி யாராயினும் செயல்படாமல் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறது. எனவே ஊழியத்தின் பாதையில் இருந்தாலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு எந்தெந்த அளவுக்கு நாம் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்றப்படமாய் நாம் செயல்படுவோம். நிச்சயமாக நிம்மதியாக சமாதானமாக வாழ்க அந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை நாங்கள் ஒவ்வொரு நாடும் கர்த்தாவே நினைத்து பார்த்து எங்களுக்கு மிஞ்சின காரியங்களிலே நாங்கள் தலையிடாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் நடத்தும் கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.